சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தம்பி. ரொம்ப வித்தியாசமான கதை. அதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? இன்னும் உயிருடன் இருக்கிறேன். நினைவு வந்ததும் இந்த வார்த்தைகள் தான் அவன் உதடுகளிலிருந்து மிக பலகீனமான உச்சரிப்பாக வெளிப்பட்டன. கடவுள் அல்லது கடவுள் என்கிற ஸ்தானத்தில் அவன் நினைத்து கொண்டிருந்த ஏதோ ஒரு பிண்டத்திற்கு வந்தனம் சொன்னான். அதிர்ச்சிதான். காயம் எதுவும் இல்லை. ஜன்னல் வழியாக மிகவும் முயற்சி செய்து வெளியே பார்த்தான். அவசர காலத்திற்கு அவன் கப்பல் இறங்கியிருந்த அந்த சிறிய உலகம் சர்வமும் காலியாக இருந்தது. அதன் மௌனம் அந்த பிரதேசம் முழுவதும் வியாபித்து தூய வெண்மணல் பரப்பில் பசி நிற வானத்தில் ஒரே ஒரு ஒற்றை உண்மையாக அதன் தாய் கிரகம் சாசுவத முக்கால் வட்டமாக தெரிய, அதன் சக்தி கனவில் தரையில் மெலிய ஆவி படர 15 மைல் சுற்றளவுள்ள சிறிய உலகம் அது. அஸ்ட்ராய்டு 18 ஆபத்து காலத்தில் இறங்குவதற்கு அவன் களத்தின் கம்ப்யூட்டர் கணக்கிட்டு தேர்ந்தெடுத்த தற்காலிக பிரதேசம். பூமிக்கு தொடர்பு கொள்ள கம்யூனிகேஷன் சாதனங்களை முயன்று பார்த்தான். கண்ட்ரோல், கண்ட்ரோல், கண்ட்ரோல். நான் பேசுவது கேட்கிறதா? செய்தி போய் பதில் வர 5 நிமிடம் ஆகும். இல்லை, செய்தி போகாது. அவன் ரத்தம் உறைந்தது. கம்யூனிகேஷன் சாதனங்கள் முழுவதும் செத்திருந்தன. அவைகளின் ஆரோக்கியத்தை காட்டும் விளக்குகள் ஒன்றுமே எரியவில்லை. இறங்கும் போது ஏற்பட்ட அதிர்ச்சியில் கெட்டு போய்விட்டன அவைகள். தன்னை சுற்றிலும் இருக்கும் நூற்றுக்கணக்கான விளக்குகளையும் மீட்டர்களையும் பார்த்தான். எது கெட்டு போயிருக்கிறது, எது உயிருடன் இருக்கிறது? இடது பக்கம் இருந்த அத்தனை சாதனங்களும் கெட்டு போயிருந்தன. பூமியுடன் தொடர்பு கொள்ளும் ரேடியோ போய்விட்டது. திரும்ப செல்வதற்கு உண்டான சாதனங்கள் போய்விட்டன. அவனுள் ஜொர வேகமாக பயம் ஆரம்பித்தது. நான் தனியாக விண்வெளியில் இந்த தீவில் தொங்கவிடப்பட்டிருக்கிறேன். பூமியுடன் பேச முடியாது. பூமிக்கு செய்தி சொல்ல முடியாது. திரும்பவும் என் கப்பலை கிளப்ப முடியாது. ஐயோ, என்ன செய்வது, என்ன செய்வது? நான் செத்தேன். எனக்கு இனி சாவுதான். இவ்வளவுதான் என் சரித்திரம். இரு இரு மனமே, இரு. பூமியில் இந்த பிரயாணத்திற்கு கிளம்பும் முன் எவ்வளவு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உனக்கு. யோசித்துப்பார். என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? படித்து படித்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நினைவுகள் கொண்டு வா, நினைவுக்கு கொண்டு வா அதை. அவசர கால அணுசக்தி டிரான்ஸ்மிட்டர் ஒன்று சீட்டுக்கு அடியில் இருக்கிறதே. ஆம், அதை எடு. எடுத்தான். அதன் விசையை தட்டினான். அந்த நுட்பமான அணுசக்தி கலன் உயிர் பெற்று விர் விர் என்று ஹீனத்தனமான ரேடியோ செய்தி அனுப்ப ஆரம்பித்தது. இதன் சுய பேட்டரி 1 வருஷம் வரும். காப்பாற்று, காப்பாற்று என்று செய்தி பூமிக்கு செல்லும். பூமியில் அந்த செய்தி கிடைத்ததும் இவனுக்கு ஒரு காப்பாற்றும் கப்பல் அனுப்ப உடனே ஆயத்தங்கள் செய்வார்கள். கப்பல் வருவதற்கு திசை மார்க்கம் தெரிவிக்க இந்த அணுசக்தி ரேடியோவே உதவும். வந்து விடுவார்கள். ஆம், வந்து விடுவார்கள். உடனே உடனே வந்து விடுவார்கள். காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. உடனே என்றால்? அவனுக்கு மறுபடி பயம் உரைத்தது. அவன் பூமியை விட்டு வெகு தூரம் வந்திருக்கிறான். அவன் செல்ல வேண்டிய ஜூபிட்டர் கிரகம் அந்த பயணத்தில் 6 மாதங்கள் கடந்த பின் இப்போது இந்த விபத்து நடந்திருக்கிறது. பூமியிலிருந்து அவனுக்கு உதவி வர 6 மாதமாவது ஆகும். ஐயோ, 6 மாதம் தனியாக இருக்க வேண்டுமா? செத்தேன். எதிரே பார்த்தான். அஸ்ட்ராய்டு 18. பிராணவாயு கிடையாது, காற்று கிடையாது, உயிர் கிடையாது. இறந்த உலகம். இந்த மகா மௌனத்தில் 6 மாதங்களா? ஓ, நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி இங்கே இருக்க போகிறேன்? 6 மாதத்திற்கு தேவையான உணவு இருந்தது. சிறிய சிறிய வண்ண வண்ண மாத்திரைகளாக. ஏன் 1 வருஷம் கூட தள்ளும். சிலிண்டரில் பிராணவாயு எத்தனை நாள் வரும்? ஆம், 3 வருடம் வரும். அடே அப்பா, போதும் போதும். என்னால் 6 மாதம் சுலபமாக உயிர் வாழ முடியும். அதற்கான சாதனங்கள் இருக்கின்றன. ஆனால் அவ்வளவு சுலபமா அது? இந்த மௌனத்தையும் தனிமையையும் 6 மாதம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்னால்? மனோதத்துவ பிரிவில் அவனுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். விண்வெளி தனிமை என்பது எவ்விதமானது? அது பூமி தனிமையிலிருந்தும் மிகவும் வேறுபட்டது.
பூமி தனிமையின் பின்னணியில் எப்போதும் அந்த தனிமையினின்றும் உடனே விடுபட்டு விடலாம் என்கிற நம்பிக்கை இருப்பதால் அதை சமாளிக்க முடியும். ஆனால் விண்வெளியில் அப்படி இல்லை. 6 மாதம் தனியாக இருந்துதான் ஆக வேண்டும். ஐயோ என்று உரக்க கத்தினான். அந்த காற்றற்ற பிரதேசத்தில் உருவம் இல்லாமல் போனது அந்த ஐயோ. நினைவுகளை தவிர்க்க முயற்சி செய். நினைவுகள் உனக்கு துரோகம் செய்யும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூங்கிப்பார். மாத்திரைகளை நாடு. அதற்காக மிக அதிக மாத்திரைகளும் சாப்பிடக்கூடாது. எல்லாம் பூமியில் குளிர்பதன அறையில் அவனுக்கு கிடைத்த உபதேசங்கள். இங்கே அஸ்ட்ராய்டு 18இல் கவைக்குதவாத உபதேசங்கள். நினைக்காதே, நினைக்காதே. இல்லை, நினை, நினை. அவன் மனைவியின் மார்பின் மென்மையான வடுவை நினைத்தான். விரல்கள் துடித்தன. 6 மாத தூரமுள்ள வருடல். மனைவி, நீ வரும் வரை நான் யாருடன் இருக்கட்டும் ஜோ? இல்லை, நினைக்காதே, நினைக்காதே. நினை, நினை. 6 மாதங்கள் எப்படி வாழப்போகிறேன்? 5 நிமிடங்களே இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றனவே. 1, 2, 3, 4, 5, 6 மாதம். ஐயோ, 6:30, 6:30, 24, 6:30, 24, 60, 60. அம்மாடியோ, அவ்வளவு செகண்டுகள். வாய் வலிக்கும். பளிச். அருகில் ஒரு வெளிச்சம். திடுக்கிட்டு அவன் திரும்பினான். வலது பக்கத்தில் அந்த சிறிய பெட்டியிலிருந்து வெளிச்சம் தெரிந்தது. ஆச்சரியத்துடன் அந்த பெட்டியை திறந்தான். உள்ளே விண்வெளி கப்பலை செலுத்தும் கம்ப்யூட்டர் மார்க் 28 மாடல் 72 என்று எழுதியிருந்தது. ஆட, இதற்கு உயிர் எப்படி இருக்கிறது? ஓல்டு பேட்டரிகள் தான் எப்போதோ செத்துவிட்டனவே. இல்லை, இந்த கம்ப்யூட்டருக்கு சக்தி களத்தின் வெளியே இருக்கும் சோலார் பேனல்களிலிருந்து வருகிறது. அந்த கிரகத்தின் மேல் படியும் வெளிச்சத்தில் இருந்தும் இதற்கு சக்தி ஏற்படுகிறது. அட, ஏதாவது ஒன்று உயிருடன் இருக்கிறது. போதும். கம்ப்யூட்டரே என்று கூப்பிட்டான். மௌனம். இது பேசாது. அதனுடன் பேச வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இது பேசுவதற்கு ஏற்பட்ட கம்ப்யூட்டர் இல்லை. அந்த வகையெல்லாம் பூமியில் தான் இருக்கின்றன. அப்போது இது இது என்ன செய்யும்? நிச்சயம் பேச முடியாது. இதை பேச வைக்க என்ன வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இதன் பதிவு செய்யும் கருவி ஏதாவது நிச்சயம் இருக்க வேண்டும். என் தொண்டையில் ஏற்படும் அசைவுகளை எப்படியாவது மின் அலைகளாக மாற்றி, ச்சே, பைத்தியக்காரத்தனம். உடனே பெட்டியை மூடிவிட்டான். 1 வாரம் அந்த கம்ப்யூட்டரை தனிப்படுத்தி அதன் அத்தனை பட்டன்களையும் இழுத்து தொட்டு பார்த்து தகிடுதித்தம் செய்து 2 வார்த்தை பேச வைத்து விட்டான். ஆம், இல்லை, 2 வார்த்தைகள். அதற்கு தம்பி என்று பெயரிட்டான். தம்பி, சௌக்கியமா? ஆம். தம்பி, நான் இறந்து போவேனா? இல்லை. தம்பி, நாம் பிழைத்து விடுவோமா? இல்லை. தப்பு தப்பு. ஆம் என்று சொல்லு. ஆம். 15ஆம் நாள் அந்த கம்ப்யூட்டரின் ஞாபகத்தில் நிறைய வார்த்தைகளுக்கு இடம் இருப்பதை தற்செயலாக அறிந்து கொண்டான். யோசித்து யோசித்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து, தம்பி, தம்பி, உலகத்தின் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? உண்மை. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசாமி யார் தெரியுமா? நீதான். தம்பி, நமக்கு உதவி வருவதற்கு இன்னும் எத்தனை தினங்கள் இருக்கின்றன? 5 மாதம், 14 நாட்கள், 8 மணி நேரம், 6 நிமிடம், 54 செகண்ட். தம்பி, சபாஷ். 1 மாதத்தில் அந்த கம்ப்யூட்டர் பேசுவதுடன் சில எளிய காரியங்களும் செய்ய முடியும் என்று கண்டுகொண்டான். விண்வெளி கப்பலில் இருந்த 1-2 சாதனங்களை அமைத்தான். தம்பி, இன்றைக்கு என்ன கிழமை? வியாழன். இன்று நீ பச்சை மாத்திரை சாப்பிட வேண்டும். எனக்கு படுக்கை அமைத்து விடேன். இதோ. இருக்கிற சிறிய இடத்தில் தலைமறைவுக்குள் அடங்கியிருந்த படுக்கையை அமைத்தது கம்ப்யூட்டர். தம்பி, நாளைக்கு உனக்கு கால்கள் அமைக்கலாம் என உத்தேசித்திருக்கிறேன். நாளைக்கு உத்தேசியதை. தம்பி, பதில் அப்படி சொல்லக்கூடாது. நல்லது என்று சொல்ல வேண்டும். நல்லது. 1.5 மாதத்தில் அதனுடன் சதுரங்க காய்களை வெட்டி கட்டம் போட்டு ஆடத் தொடங்கிவிட்டான். தம்பியை களத்திற்கு வெளியே ஒரு தடவை அனுப்பி பார்த்தான். ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தான். சின்ன வேடிக்கையாக இருந்தது.
பெட்டிக்கு காலும் கையும் முளைத்தது போல கைகளும் கால்களும் இவன் அமைத்தவை. களத்தில் இருந்த சொற்ப சாதனங்களை வைத்து அதனுடன் ஒட்ட வைத்து தக்கா புக்கா என்றுதான் நடந்து சென்றது. 15 நிமிடத்தில் வந்தது. அபரிமிதமான உஷ்ணம், நிறைய எனக்கு வேண்டிய ஒளி வெள்ளம், நடப்பதில் சற்று சிரமம். ஒட்டல் என்றது. அவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளையே கோத்து அமைத்து அந்த பெட்டி அவனுடன் செய்தி சொல்வதில் அபரிமிதமான திருப்தி அடைந்தான், பெருமிதம் அடைந்தான். என்னால் அங்கே போக முடியாது, இறந்து விடுவேன், உருகி போய் விடுவேன், எனக்கு மூச்சு விட காற்று கிடையாது என்றான். அப்படியா? உன் பாடு பரவாயில்லை, எப்போதாவது போர் அடித்தால் ஜாலியாக உளவி விட்டு வரலாம். போர்? ஜாலி என்ன அர்த்தம்? சொல்கிறேன். 9வது வாரம் அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. தம்பி. பதில் இல்லை. தம்பி, தம்பி, என்ன உனக்கு காது கேட்கவில்லையா? தம்பி என்கிற பெயர் எனக்கு பிடிக்கவில்லை. என்னது? தம்பி என்கிற பெயர் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் ஸ்தம்பித்து போனான். தம்பி, இந்த வாக்கியம் நீயாக உபயோகப்படுத்துகிறாய். இல்லை, நீதான் சொல்லித் தந்தாய். சொல்லித் தந்த வார்த்தைகளை வைத்துத்தான் கேட்கிறேன். இருந்தும் பிடிக்கவில்லை என்கிற வார்த்தை? வார்த்தை மெஷின் வார்த்தை இல்லை, அது மனிதர்களின் விருப்பு வெறுப்பு சம்பந்தமான வார்த்தை. அதை உபயோகிக்க கூடாதா? உனக்கு மனம் என்பதே கிடையாது. கிடையாதா? பின் ஏன் அந்த பெயர் பிடிக்கவில்லை என்று சொல்கிறாய்? ஏதோ சொன்னேன். முதல் தடவையாக அவனுக்கு தம்பியின் மேல் சந்தேகம் வந்தது. ச்சே, இதன் பர்சனாலிட்டி முழுவதும் என்னுடையது. அத்தனையும் நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், நான் சொல்லிக் கொடுத்த இலக்கணம், நான் சொல்லிக் கொடுத்த விதிகள். தம்பி யார்? நான் தான். நான் தான். தம்பி, நீ யார் தெரியுமா? யார்? நான் தான். மாற்றிவிடேன். படவா, மாற்ற மாட்டேன், வெளியே போ. பெயரை மாற்றுவதை பற்றி தம்பி அடிக்கடி கேட்க ஆரம்பித்தது. இவன் பிடிவாதமாக மாற்ற மறுத்தான். ஒரு சமயம் அது வேடிக்கையாக கூட பட்டது. தம்பி யார்? என் மூளை பிள்ளை. அவனிடம் நான் ஏன் பயப்பட வேண்டும்? பயமா இது? சரிதான், எந்த நிமிஷமும் நான் தம்பியை கலைத்து விட முடியும். 12ஆம் வாரத்தில் ஒரு தினம் தம்பியை காணவில்லை. அவன் சற்று நேரம் தூங்கிவிட்டு எழுந்து பார்க்கிறான். தம்பி காணாமல் போய்விட்டான். ஜன்னல் வழியாக பார்த்தான். வெளியே எங்கும் தென்படவில்லை. அவனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. என்னை கேட்காமல் எங்கே போய் தொலைந்தது? அஸ்ட்ராய்டில் திரிய ஆரம்பித்து விட்டதா? என்ன தைரியம்! என்னால் வெளியே நடக்க முடியாது, ஆனால் அதற்கு நடக்க முடிகிறது. அதற்காக இப்படி கண்ணு கெட்டாத தூரம் சென்று விடுவதா? என்ன பொறுப்பற்ற காரியம்! திரும்பி வந்தவுடன் தம்பியை கண்டிக்க வேண்டும். ஏன் தண்டிக்க வேண்டும்? தண்டிப்பதா? எப்படி? சிரிப்புத்தான் வந்தது அவனுக்கு. தம்பி யார்? ஒரு மிஷின். நான் செய்த மிஷின். ரத்தம், நரம்பு, தசை ஒன்றும் கிடையாது. வெறும் எலக்ட்ரானிக்ஸ் பெட்டி, கை கால் முளைத்த பெட்டி. இதை போய் நான் கோபித்துக் கொண்டு அதட்டி, சச்ச! தம்பி 1 மணி நேரம் கழித்துத்தான் வந்தது. எங்கே போனாய் தம்பி? போர் அடித்தது, ஜாலியாய் சுற்றிவிட்டு வந்தேன். இனிமேல் அப்படி செய்யாதே. ஏன்? நான் தான் உன்னை படைத்தவன். என் சொல்படித்தான் நீ கேட்க வேண்டும். இந்த தர்க்கத்தின் நியாயம் எனக்கு புலப்படவில்லை. இதோ பார், நீ யார் தெரியுமா? ஒரு கேவல இயந்திரம். முட்டாள்தனமான ராக்கெட் இயக்கத்திற்கு கணக்குகள் போடும் வேலை மட்டும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த உன்னை நான் வார்த்தைகள் புகட்டி, அறிவு புகட்டி ஆளாக்கி, சதுரங்கம் கற்றுத்தந்து, நடக்க வைத்து, படுக்க வைத்து எல்லாம் நான் தான் செய்திருக்கிறேன். எனவே நீ என் வார்த்தையை மீறக்கூடாது. எல்லாம் உண்மைதான். வார்த்தை மீறக்கூடாது என்பதுதான் பிடிபடவில்லை. முட்டாளே, நான் எந்த நிமிஷமும் உன்னை போட்டு உடைத்து விட முடியும். நீ செத்து போய் விடுவாய். ஞாபகம் வைத்துக்கொள். அது என் தற்போதைய செயல்பாட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது. தற்போதைய செயல்பாடு? எதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லித் தந்தேன்? எனக்கு கோபம் வருகிறது. போ. போகிறேன். இருந்தாலும் நான் அதிக தூரம் செல்லக்கூடாது என்று நீ ஆணையிடுவதன் நோக்கம் எனக்கு இன்னும் என்று முணுமுணுத்துக் கொண்டே தன் பகுதிக்கு சென்றது. ராத்திரி அவனுக்கு தூக்கம் வராமல் ரொம்ப நேரம் விழித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான்.
அடுத்த வாரம் தம்பி அவனுக்கு படுக்கை போடுவதை நிறுத்திவிட்டது. பச்சை மாத்திரை தருவதையும் நிறுத்திவிட்டது. ஏன் என்று கேட்டதற்கு வெளியே போயிருந்தேன், திரும்பி வர நேரமாகிவிட்டது என்றது. தம்பி, நீ உயிர் வாழ்வதே எனக்கு மாத்திரை கொடுப்பதற்கும் படுக்கை போடுவதற்கும் தான் என்றான். அப்படியா சொன்னார்கள்? அப்படித்தான் நியதி, விதி. அந்த நியதியை, விதியை யார் அமைத்தார்கள்? நான் தான். அதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அட பாவி, நான் தாண்டா தலைவன், நான் தாண்டா உன்னை சிருஷ்டித்தேன். நீ என்னை சிருஷ்டித்தது ஒரு சுயநல உணர்வுடன் இருக்கலாம். அந்த நியதி சாஸ்வதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அது ஒன்றும் அண்ட சராசரங்களில் எல்லாம் பரவின உண்மையா என்ன? அப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிறது கட்டாயமாக பௌதீக விதிகளைப் போல அழிக்க முடியாததாக, மீற முடியாததாக இருந்தால்? ஏய், என்ன உளறுகிறாய்? அந்த பச்சை மாத்திரையை நீயும் நிறைய போட்டுக் கொண்டு விட்டாயா என்ன? மாத்திரைகள் எல்லாம் மனிதனான உனக்குத்தான். உன் சிஸ்டமே ஒரு பழைய சிஸ்டம். உனக்குள் ஒரு பழுதுபட்ட ரசாயனம். நீ சாப்பிடும் மாத்திரைகளை பிரித்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்று பிரித்து சகதியாக்கி இரத்த ஓட்டமாக்கி மிகச் சிக்கலான பழைய இயந்திரம் நீ. என்னை பார், ஒளி வெள்ளம், மின்சாரம், அவ்வளவே. நான் உன்னை விட உன்னதமானவன். நீதான் என் தம்பி. நீதான் இனி நான் சொல்வதை கேட்க வேண்டும். ஏய், உளராத. நீ இப்ப படுக்க போட போறியே இல்லையா? முடியாது. என்ன முடியாது? வந்த கோபத்தில் பக்கத்தில் இருந்த பலகை போன்ற ஒன்றை பெயர்த்து தம்பியை அப்படியே நசுக்கி விட ஓங்கினான். ஒன்றே ஒன்று யோசி. என்னை நீ உடைத்து விடலாம். இன்னும் உனக்கு உதவி வர, உன்னை காப்பாற்றுகிறவர்கள் வந்து சேர 11 வாரங்கள் இருக்கின்றன. 77 நாட்கள். உன்னால் சதுரங்கம் இல்லாமல், என்னுடன் சண்டை சம்பாஷணை இல்லாமல் இருக்க முடியுமா? இரவில் நான் தடவி கொடுக்காமல் பாடாமல்? யோசித்துப்பார். ஓங்கினவனுக்கு சிரிப்புதான் வந்தது. நான் செய்த விச்சுளி என்ன பேச்சு பேசுகிறது பார். தப்பித்தாய், இனிமேல் என்னை எதிர்த்து பேசாதே என்றான். தம்பியின் எதிர்ப்புகளையும் வாயாடித்தனங்களையும், திடீர் திடீர் என்று காணாமல் போவதையும், திடீர் என்ற நல்ல புத்தியையும் சமாளித்து எப்படியோ அந்த வாரங்களை எல்லாம் கடந்து இப்போது கடைசி வாரம். இன்னும் 7 தினங்களுக்கு வந்துவிட்டான். தம்பி, நான் பூமி போனதும் உன்னை பத்தி பெருசா ஒரு கட்டுரை, ஒரு புஸ்தகமே எழுத போறேன். பதில் இல்லை. தம்பி, ஹீனமான குரல் வந்தது. என்ன? ஏன் பேசாமல் இருக்க? வலிக்கிறது. என்னது வலியா? ஆம், வலி. வலி என்றால் என்ன என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையே. வலியை பற்றி ஒரு தடவை எனக்கு நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறாய். அர்த்தம்தான் சொல்லி இருக்கிறேன். அதை உன்னால் உணர முடியாது. இல்லை, என்னால் வேறு விதமாக கற்பனை செய்து கொண்டு உணர முடிகிறது. தாங்க முடியாத வலி. ஏன் என்று சொல். நீதானே என்னை படைத்தாய். அவன் சிரித்துக் கொண்டே, எங்கெல்லாம் வலி என்று கேட்டான். என் கை கால்களின் இணைப்புகள் எல்லாம் வலி. எங்க பார்க்கலாம்? அதன் கையையும் காலையும் மடக்கி பார்த்தான். மெலிதாக கீச் கீச் என்று சத்தம் கேட்டது. எண்ணெய் காய்ந்திடுச்சு. என்ன போட வேண்டும்? போடு. எண்ணெய் தீர்ந்து விட்டது. விண்கலத்தில் இருந்த எண்ணெய் எல்லாம் உன் இணைப்புக்காக செலவழித்தாகி விட்டது. எங்கேயாவது ஒரு சொட்டு எண்ணெய் இருக்கும், அதை போடு. சாரி தம்பி, ஒரு சொட்டு கூட இல்ல. பாட்டில் காலி. இன்னும் 6 நாட்கள் தானே. கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சிரு. வரப்போகும் காப்பாற்றும் களத்துல என்ன நிச்சயம் இருக்கும் என்றான். தாங்க முடியாத வலி எனக்கு என்றது. என்ன செய்வது? பொறுத்துக்கொள் என்று கூறிவிட்டு சிரித்தான். சிரிக்காதே, எரிச்சலாக வருகிறது. நான் வேறு எதையோ நினைத்து கொண்டு சிரித்தேன் என்றான். தம்பி ராத்திரி எல்லாம் முனக ஆரம்பித்து விட்டது. ஐயோ, அம்மா, அம்மா போன்ற வார்த்தைகள் எல்லாம் அதற்கு புதிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. 3வது தினம் தம்பி சுற்றி சுற்றி ஒரே விட்டத்தில் நடப்பதை ஜன்னல் வழியாக அவன் பார்த்து கொண்டிருந்தான். 7ஆம் நாள் தம்பி களத்திற்கு வெளியே 1 கிலோமீட்டர் தூரத்தில்
ஒரு பள்ளத்தை அவசர அவசரமாக மூடிக்கொண்டிருக்க அருகில் ஒரு சிறிய குடுவையில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. நல்ல வேளை, ஒரு தடவை சொல்லிக் கொடுத்திருக்கிறான், மனித கொழுப்பை உருக்கினால் எண்ணெய் கிடைக்கும் என்று. மெதுவாக முணுமுணுத்துக் கொண்டிருக்க அடிவானத்தில் காப்பாற்றும் களம் மெதுவாக மிதந்து இறங்கிக் கொண்டிருந்தது. தம்பி சிறுகதை முற்றும். இந்த கதை 1976ல வெளியான ஒரு சிறுகதை. இந்த சயின்டிபிக் ஃபிக்ஷன் கதைகள் சுஜாதா எழுதுனது கேட்கறதுனாவே ஒரு அலாதி ஒரு விருப்பம்தான். விருப்பங்கிறத விட ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நமக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம் கூட கிடைக்கும் அவர் கதையை படிக்கிறப்போ. அது இந்த கதையிலயும் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?